ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆரியோட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னா அதோட வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த காலத்தில் ஆரிக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. முன்னெல்லாம் கல்யாண பொண்ணு மட்டும்தான் ஆரி போட்டுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் நார்மலாக எல்லோரும் ப்ளவுஸில் ஆரி போட்டுக்கிறாங்க. சரி, இப்போது ஆரியோட வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். 12th செஞ்சுரியில் வாழ்ந்த முகல் எம்பையர் தான் ஆரியை கொண்டுட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்லாம் இந்த ஆரி ஒர்க்கை செருப்பு தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. அவங்களோட ஸ்லிப்பர்ஸில் மணிகள், முத்துக்கள், பவளம், ஜரி இதை வச்சு தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. செருப்பு தைக்கிற கடைக்கு போனீங்கன்னா நீடில் வாங்கி பாருங்கள், ஆரி ஊசி வச்சு தான் தைப்பாங்க. செருப்பு தைக்கிற கான்செப்ட் வச்சு தான் கிளாத்லேயும் போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸில் அவங்க கிராண்டாக ஃப்ளவர் மோட்டிவ், அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை போட்டுட்டு வந்தாங்க. ராயல் பீப்புள்ஸ் தான் ஜென்ஸ் ஒர்க்கர்ஸை வச்சு போட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் லேடிஸும் ஆரியை போட கற்றுக்கிட்டாங்க. மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேஷ் போன்ற ஊர்லேயும் ஆரி போட ஆரம்பித்தாங்க. ஆரிக்கு கட்லா அப்படின்னு தான் நேம் இருந்துச்சு. ஏன்னா அது கட்டிலில் கிளாத் அட்டாச் பண்ணி ஆரி போட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் நாளாக அதுக்கு ஆரின்னு நேம் வந்துச்சு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற நீடில் நேம் தான் ஆரி. இப்போது மாடர்ன் வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆரி ஸ்டாண்ட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஆரி காட்டில் போட்டால் அது ஒரு தனி அழகு தான். நீங்கள் ஆரியை லேர்ன் பண்ண போகிறீங்கனாலும் சரி, ஆரியை ஏற்கனவே தெரியும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் ரொம்ப ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணணும். ஏன்னா இது நம்மளோட பழமையான கலைகளில் ஒன்று. பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். தேங்க்யூ.